பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற காமன் வேர்டு ஆயிடுச்சு. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து டென்டல் ஹெல்த்தை வந்து எப்படி மேம் பாதிக்குது? ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக வந்து ஓவரால் ஹெல்த் மட்டும் இல்லை, டென்டல் ஹெல்த்தும் வந்து பாதிக்கும். அப்படின்னு டைரெக்டாக பாதிக்கலனாலும் கண்டிப்பாக இன்டைரக்டாக வந்து பாதிக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா எதுலேயுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் உங்கள் ப்ரஷிங்கோ இல்லை ஃப்ளாஸிங்கோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டோம். பண்ணாலும் ஏனோ தானோன்னு நம்ம வந்து பண்ணிட்டு வந்துடுவோம். அப்போ வந்து உங்களோட ஓரல் ஹெல்த் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ பல் சொத்த வர்றது, ஈர் பிரச்சனைகள் வர்றதெல்லாம் வந்து அதிகரிக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும்போது உங்கள் வாயில் வந்து ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ் வந்து வரும், வாய் புண்கள் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வர வாய்ப்புண்ணை விட இது வந்து ரொம்ப ஜாஸ்தியான அதிகப்படியான பெயின் கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் சென்சேஷன், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்னும் ஜாஸ்திப்படுத்தும். சரிங்களா? மூணாவது வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ், அதாவது ரொம்ப நாளாக வந்து சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகும் நம்மளுடைய உடம்புல. ஸோ அப்படி கம்மியாகும்போது ஆப்வியஸ்லி நம்ம வாயில் இருக்க கிருமிகள் வந்து அந்த கிருமிகளை எதிர்த்து நம்ம உடம்பு வந்து போராட முடியாமல் வாயில் வந்து பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும்போது கிரைண்டிங் ஹேபிட், நைட் கிரைண்டிங், பல் கடிக்கிறது, இது வந்து அதிகமாகும். சில பேர் தூங்கும்போது கூட நைட்டில் நரன்னு கடிச்சிட்டே தூங்குவாங்க. இதனால் என்ன ஆகும்னா பல்லெல்லாம் தேஞ்சு பல் கூச்சும் வலி ஏற்படும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த தாடை மூட்டு எலும்பு இருக்கும், இங்கே வந்து ஜாயிண்ட் இருக்கும், அந்த ஜாயிண்ட்லேயும் வந்து பெயின் வந்து அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது உங்களுடைய சலைவரி ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். அதாவது வாயில் வந்து அந்த எச்சில் வந்து கம்மியாகும். அப்போ வந்து எச்சில் வந்து அதோட யூஸ் என்ன, அந்த கிருமிகள் அந்த அழுக்கு உணவுகளை வந்து க்ளீன் பண்ணுறது தான். ஸோ அப்போ அது அதிகமாகும்போது உங்கள் வாயில் வந்து பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஓரல் ஹெல்த் அண்ட் ஜென்ரல் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். பைபிளில் வந்து ஒரு சேயிங் இருக்குது, எவராலையும் கவலைப்படுவதனால் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படுறதுனால எதையுமே மாற்ற முடியாது. ஸோ ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அகற்றிட்டு உங்களுடைய பல் மற்றும் உடம்பையும் வந்து பராமரிச்சுக்கோங்க.